இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 662வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மகடு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். மகடு என்றால் மகளிரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. மகடு என்பது மகளிரின் திறத்தினை பாடக்கூடிய பாடல் வகைகளாக எப்பொழுதுமே இருக்கின்றது. மகளிரை புகழ்ந்து பெருமைப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் நாம் மகடு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று மகடு என்ற தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திருவள்ளுவம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் 2வது பாகத்தினை அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்க இணைந்துள்ளார். செழுமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டு அதை சிறப்பான சிறப்புரைகளாக சீரிய கதைகளாக வடிவமைத்து மாணவர்களின் திறனை திருக்குறளை மையப்படுத்தி அவர்களது வாழ்வியலை அற்புதமாக்கும் பணியில் அன்பு சகோதரி அவர்கள் நீண்ட நெடிய பயணத்தினை தமது வாழ்வியல் இலக்காக்கி கொண்டு பயணித்து வருகின்றார். ஒவ்வொரு திருக்குறளையும் திறனாய்ந்து ஒரு ஆய்வு வடிவில் அதன் சாராம்சத்தை வெகு சிறப்பாக தொகுத்து வருவதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி அவர்கள். கடந்த வாரம் முதல் அதிகாரம் குறித்த கடந்த மாதத்தில் சிறப்புரையை நமக்கு பரிசாக வழங்கி இருந்தார்கள். இந்த வாரம் 2வது அதிகாரம் குறித்த பகிர்வினை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரி அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திருவள்ளுவம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வு வாயிலாக நமது வாழ்வியலை செதுக்குவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை சிறப்பானதாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? தெளிவா இருக்குங்கம்மா. இன்னும் கொஞ்சம் குரல் அளவு உயர்த்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா. நன்றி. சரிங்க. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்ப தெளிவா இருக்குங்கம்மா. நன்றி நன்றி.
சரி, சரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில ஒரு 6 மணிக்கு நம்ம எல்லாருமே வந்து திருவள்ளுவம் அப்டின்னா என்ன? Googleல 1000 இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம ஒருத்தர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்னோட முதல் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சி மூலமா பெரிய சரித்திரத்த பிரிட்டோ அண்ணா, அவங்களோட டீம் கற்பகவல்லி மேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள நான் சொல்லிக்கிறேன். சரி. இப்போ அம் கொஞ்சம் லாஜிக்கா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். முதல் சாப்டர் வந்து முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அப்படின்னு திருவள்ளுவர் வச்சிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வான் சிறப்பு அப்படின்னு வச்சிருக்காரு. சரியா? இப்போ அ இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் நான் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு. என்ன அப்படின்னா, "மேடம் இப்போ திருக்குறள்ல வந்து 1330 திருக்குறள், 133 அதிகாரம் இருக்கு. ஆ இப்போ இந்த ஆர்டர் எல்லாம் யாரு கிரியேட் பண்ணா? இப்போ திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் புத்தகம் அப்படியே அவருக்கு கிடைச்சிருச்சா? மேபி அ இப்போ அந்த புத்தகம் கிடைச்சவங்க, இல்லன்னா அந்த ஓலைச்சுவடி கிடைச்சவங்க, மாத்தி வச்சிருக்கலாம்ல?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நியாயமான கேள்விதான். இல்லையா? இப்போ நம்ம வீட்ல காலையில ஒரு வேலை சொல்றோம். எதார்த்தமா சொல்றேன். அது எவ்வளோ தூரம் கரெக்ட்டா எல்லாம் செய்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இல்லையா? நான் இது இல்ல சொன்னேன். நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நான் ஒண்ணு சொன்னேன், நீ ஒண்ணு செஞ்சிருக்க. அப்படின்லாம் நம்ம பேசுறது உண்டு. இது யோசிச்சு பாருங்க. எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காரு. அவரு சொன்னது அப்படியே இப்ப இருக்கா? அ இல்ல அப்படின்னா, அந்த அதிகாரமெல்லாம் வந்து கரெக்ட்டா அவங்க ஆர்டர் வைஸ் வச்சிருக்காங்களா? எப்படி இது? அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலயும் இருக்கும். அப்போ நான் வந்து சொன்னேன், "சரிப்பா, அ இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல ஒண்ணு சொல்றோம். அவங்க வேற ஒண்ணு செய்றாங்க. சரி. இன்னைக்கு நீங்க எங்க போனீங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஆஃபீஸ்க்கு போனேனுங்க" அப்படின்னு. "ஆ நான் 2 தடவ கால் பண்ணேனே, எடுக்கலையே?" அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. மேடம் என்ன சொல்றீங்க? மந்த் எண்டுங்க டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணணும். மூச்சு விடுறது கூட நேரம் இல்லைங்க. ஆ அதுவும் ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருந்தேனுங்க." அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "ஏன்பா மந்த் எண்டு, டார்கெட்டு உங்க ஓனர் எங்கப்பா இருக்காரு?" அப்படின்னு. "அவர் இருக்காருங்க டெல்லில." சரி. உங்க ஓனர் டெல்லில இருக்காரு. டெல்லில இருந்து என்னமோ ஒண்ணு சொல்றாரு. மந்த் டார்கெட் நீ கரெக்ட்டா உட்கார்ந்து மூச்சு விடாம பண்ணிட்டு இருக்கியே. மூச்சு விடாம நீ உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கியே. மூச்சு விட கூட நேரம் இல்ல சொல்லி நீ பண்ணிட்டு இருக்கியே. அப்போ இது ஏதோ ஒரு ம், கொஞ்சம் லாஜிக்கா நீ யோசிச்சா கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் சூக்ஷ்மமா நடக்கிறது உனக்கு புரியுதா? அப்படின்னு நான் கேட்டேன். அட ஆமாங்க அப்டின்னாரு. உண்மையா அந்த கேள்வி கேட்டதுக்கே நான் அவருக்கு நெறைய நன்றி சொன்னேன். ஏன்னா அந்த கேள்வி அவர் கேட்கும்பொழுது தான் நான் இந்த கோணத்துல என் மனம் எனக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ நம்ம நல்லா யோசிக்கணும் டியர் ஃபிரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அப்டின்னு ஒரு மனிதர், ஞானி வாழ்ந்தார். இப்போ அவரு வந்து உடல் அளவுல இல்ல, சூக்ஷ்மத்துல இருக்காரு. இப்போ எங்கேயோ டெல்லில இருக்கிற ஒரு மனிதர் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெர்சன வந்து வேலை வாங்குறாரு சொல்லும் பொழுது, ஞான லெவல்ல இருக்கிற திருவள்ளுவர் எத்தன வருஷம் கழிச்சாலும், சில விஷயங்கள் அவர்னால சூக்ஷ்மத்துல பண்ண முடியும். இதுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. சரி கடவுள் வாழ்த்து சொல்லியாச்சு. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய படைப்ப பத்தி பேசுறார். ஓகே கடவுளுடைய படைப்பு என்ன அப்படின்றத சொல்றார். சொல்லும் பொழுது வான் சிறப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ வானத்துக்கு நெறைய சிறப்பு இருக்கே! யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆகாஷிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆ இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா,
வானத்துல தான் சூரியன் இருக்கு, நிலா இருக்கு. சூரியன பத்தி பேசியிருக்கலாம், நிலாவ பத்தி பேசியிருக்கலாம், நட்சத்திரத்த பத்தி பேசியிருக்கலாம். ஏன் மலைய பத்தி பேசினார்? டியர் ஃபிரெண்ட்ஸ், யாராவது எதாவது சொல்ல முடியுமா? ஏன் மலைய பத்தி பேசினார்? வான் சிறப்புன்னு நெறைய இருக்கே! எஸ். சரி. கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா நல்லாருக்கும். டியர் ஃபிரெண்ட்ஸ், ஏன் வானத்த பத்தி பேசினார்? வானத்துல வந்து மழைய பத்தி மெயினா ஏன் பேசினார்? வான் சிறப்புகள் பல இருக்கும் பொழுது, ஏன் மழை ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 250 பிரான்ச் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா, வேர்ல்டு எல்லாமே 250 பிரான்ச் இருக்கு. அதுல ஒரு பர்ட்டிகுலர் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்பா வேல நடக்குது அங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்டின்னா, இவங்க எதிர்பார்த்த மேலயே அங்க வேல நடக்குது. ஓகே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, எந்த பிரான்ச் வந்து ரொம்ப சூப்பர்பா போகுதோ, அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் குடுப்பாங்க. இன்னும் அங்கங்கலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்டிங்கிறத அவங்க யோசிச்சு அதுக்கான வேலைகள் செய்வாங்க. ஓ! அப்டின்னா மித்த பிரான்ச்சஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த எந்த பிரான்ச் மூலமா நல்ல வருமானம் வருதோ, அந்த பிரான்ச்சோட வருமானத்த எடுத்து கூட மித்தவங்களுக்கு அத உபயோகப்படுத்திக்கலாம். மித்த பிரான்ச் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க உபயோகப்படுத்தியிருக்கலாம். இல்லைங்களா? ஸோ, அப்போ என்ன நடக்குது அப்டின்னா, இப்போ நம்மளோட மனதுக்கு, மனிதனுடைய மனதுக்கு முதல்ல வந்து எது நல்லா நம்மளுக்கு தட் இஸ் எது நல்லா ஓடுது, அந்த எந்த பிரான்ச் நல்லா ஓடுதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாரி எது மேஜரா நடக்குது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தண்ணி தான் மேஜரா இருக்கு உலகத்துல. நிலப்பரப்பு 1 மடங்கு தான். 1 பங்கு தான். தண்ணீர் 3 பங்கு இருக்கு. நம்ம உடல்ல வந்து பாருங்க, எது அதிகமா இருக்கு? நீர் தான் அதிகமா இருக்கு. மித்ததெல்லாம் இருக்கு. ஓ! அப்டின்னா தண்ணி தான் முக்கியமா? மித்ததெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ இந்த 70லிருந்து 80% ஒருத்தருக்கு வந்து நீர் இருக்கு அப்டின்னா, இந்த 80% எவ்ளோ முக்கியமோ, 20% அவ்ளோ ரொம்ப முக்கியம். இந்த 80% 20% எல்லாமே வந்து ஒரு புரிதலுக்காக தானே ஒழிய, நம்ம லாஜிக்கல் மைண்டா இது முக்கியம், அது முக்கியம் இல்லங்க டிசைட் பண்றது கிடையாது. இது நம்ம ரொம்ப கிளியரா நம்ம வந்து மனசுக்குள்ள நம்ம பதிய வச்சுக்கணும். இப்போ இந்த 80% இருக்கக்கூடிய நம்மளுடைய தண்ணிய பத்தி தான் அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, வான் சிறப்பு அப்டின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த வான் சிறப்ப பத்தி நம்ம அதோட சூக்ஷமம் என்னங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்டின்னா, 80% பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இது என்னது இது? ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியுமா? அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, ஃபிரெண்ட்ஸ், இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சிலர் சொல்லுவாங்க 20% மித்ததெல்லாம் 80% அப்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்ன தோணும் அப்டின்னா, வார்த்தைகள் வந்து மீறி போனா ஒரு 2%, 3% அப்டின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? வார்த்தைகள் வந்து அப்டி நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷமம் வந்து எல்லையில்லாம இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறேன். நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி புரியும். நான் என்ன அர்த்தத்துல சொல்றேங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி புரியும். இல்லைங்களா? ஸோ, இதோட இப்ப நான் சொல்லப்போற விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, 1% தான். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷமம் எவ்வளவோ இருக்கு. இல்லைங்களா? அப்போ வான் சிறப்பு அப்டின்னா, அந்த 80% என்ன? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 80% வாட்டர், மழை, கடல்ல இருக்கிற தண்ணி, மித்த உயிரினங்கள்லயும் வந்து தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த பஞ்சபூதத்தால தான் இந்த உலகம் உருவாகி இருக்கு. அப்ப மித்த இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்துக்கும் ஒரே சூக்ஷமம் தான். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப வான் சிறப்பு அப்டின்னா நம்ம என்ன பார்க்குறோங்க? மழைய பத்தி மட்டும் பார்க்கல. இந்த 80% ஆஃப் த வேர்ல்ட் ஓகே. இந்த 80% இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும்.
அதுதான் அங்க சூக்ஷ்மம். இப்போ ஃபர்ஸ்ட் சரி மழை அப்படின்னு சொல்றாரு. தண்ணீன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் தண்ணீன்னு சொல்லலையே. என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அந்த திருக்குறள். "வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் என்றுணர்ந்தார் பற்று." அமிழ்துன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்க. எவ்வளோ அழகு இல்ல? ஆ, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அமிழ்து அப்படின்னு சொல்லும் பொழுது. நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஹெவன்ல வந்து அமிர்தம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம நெறைய கதை படிச்சிருப்போம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணி வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப அந்த தண்ணி அமிர்தமா மாறும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள நம்ம ஆழமா புரிஞ்சுக்கும்போது, அந்த தண்ணி அமிர்தமா மாறும். இல்ல அப்படின்னா தண்ணி தண்ணி தான். எஸ். அப்போ இன்னொன்னு பாருங்களேன். இன்னொரு விதத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, டியர் ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வி ஆர் பிளெஸ்ட் வித் வி ஆர் பிளெஸ்ட் வித் 80% ஆஃப் அமிர்தம் இல்லையா? நம்ம உடல்ல வந்து 80% ஆஃப் அமிர்தத்தோட தான் நம்ம பொறக்குறோம். எவ்வளோ அழகு அது இல்லையா? அப்போ இந்த சூக்ஷ்மத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 80% ஆஃப் வாட்டர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுங்க? அமிர்தமா கன்வெர்ட் ஆயிடும். இல்லையா? ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ ஆ, இந்த ஒவ்வொரு திருக்குறளும் அதோட சூக்ஷ்மத்த நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்ந்தார் பற்று." மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். மழைன்னு ஒண்ணு பேஞ்சாதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையே நடக்கும். அப்போ நம்மளுக்கு உயிர் தங்கும். அப்போ உயிர தங்க வைக்கக்கூடிய, நம்ம உயிரையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த திருக்குறள் என்ன சொல்றாரு? "துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை." உண்பவர்களுக்கு தகுந்த பொருள்களை விளைவித்துத் தந்து அவற்றை பருகுவார்க்கும் தானும் ஓர் உணவாக விளங்குவதும் மழையே ஆகும். அப்போ இப்போ இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல ஏதோ ஒரு டிஃபன் நம்ம செஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு அத நம்ம எடுத்துக்கலாம். இட்லி, தேங்காய் சட்னின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த இட்லி, தேங்காய் சட்னி என்ன? எங்கிருந்து வந்துச்சு? மழை தான் ஆதாரம். சரி. ஸோ மழை ஆதாரம் அப்டின்னா, என்ன பண்றாங்க அவங்க? அந்த தண்ணியே தான் வந்து இட்லியும், தேங்காய் சட்னியுமா மாறுறாங்க. அப்டின்னா, டியர் ஃபிரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறது சொல்றாரு. ஒரு நீரே வந்து அந்த இடத்துல மண் தத்துவமாக மாறுகின்றது. இல்லையா? ஒரு 80% வாட்டர் அப்படின்றோம். 20% மித்ததெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம ஒரு 5 எலிமெண்ட்ஸ்ல. அப்போ என்ன நடக்குதுங்க? அந்த நீரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மண் தத்துவமாகவும் மாறுகிறது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு, பருகுவார்க்கும் தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும்." எஸ். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவும், தண்ணியும் வேற வேற கிடையாது. மழையும் வேற வேற கிடையாது. அதுவும் ஒண்ணே தான். அப்ப என்ன அர்த்தங்க? நம்ம இந்த மழை, வான் சிறப்பு, இந்த தண்ணீர் இது 3ம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மண் தத்துவத்தோட சூக்ஷ்மத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவா நம்மளுக்கு புரியுது. ஓகே. சரி. ஒரு வேளை நின்னுடுச்சுன்னா என்ன ஆயிடுது?
இல்லையா? நம்ம ஒரு சில விஷயங்களோட ஆழத்த நம்ம எப்போ புரிஞ்சுக்குவோம் அப்டின்னா, நம்ம அது இல்லாதப்ப தான் நெறைய புரிஞ்சுக்குவோம். இல்லைங்களா? அதனால அடுத்தது என்ன சொல்றாரு அப்டின்னா, "விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி." விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழைக்காலத்தால் பெய்யாது பொய்க்குமானால் கடலால் சூழப்பட்டுள்ள இப்பரந்த உலகினுள் பசி நிலைபெற்று உயிர்களை வாட்டும். அதாவது கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஏன் வறுமை கொடிது? அப்ப வறுமையை விட ஒரு கொடுமையான விஷயம் வேற ஒண்ணும் இல்லையா? வறுமைன்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா, உணவுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடும். உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்ல அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்றது கஷ்டமாயிடும். இல்லைங்களா? அப்போ அப்போ நிஜமான வறுமை என்ன அப்படின்னா, இதையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ யாரோ கிட்ட பணம் இருக்கும், அதுகிட்ட பணம் இல்ல. பணம் இல்லாதவங்களுக்கு வறுமை நம்ம பொதுவா நம்ம நெனைக்கிறோம். வானம் பொய்த்தாலும் வறுமை தான். வானம் பொய்த்தாலும் வறுமை தான். என்னங்க இது வந்து கடவுள் உருவாக்குனது வானம். ஆ வானத்திலிருந்து பெய்யிற மழை பொய்க்குமா? அப்படின்னா மழை பொய் சொல்லுமா? இந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். மழை எப்படி பொய்க்கும்? அது கடவுள் தன்மை ஆயிற்றே! அது எப்படி பொய்க்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள எழும். இல்லைங்களா? கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஆனா சரியான பதில நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, கேள்விகள் வந்து நம்மளுடைய புரிதலை ஆழப்படுத்துகின்றன. இல்லையா? அது இன்னும் சொல்றாரு பாருங்க. "உரிய காலத்தே மழை பொய் பெய்யாது பொய்க்குமானால்." அப்போ உரிய காலத்துல கரெக்ட்டா மழை வரணும். மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? மழை மாறி வருது அப்படின்னா, அப்ப என்ன நடக்கும்? நம்மளுக்கு உணவும் சரியா கிடைக்காம போயிடும் அந்த இடத்துல. அப்போ நம்ம வந்து ஒரு நாட்ல வந்து ஒரு தர்மம் நிலைச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? "மாரி அளவாய் பொழிக" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டோட தர்மம் எப்படி இருக்குன்றத அவங்க பார்ப்பாங்க. அப்படின்னு தர்மத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம்? எஸ். என்னங்கிறத பார்ப்போம். இன்னும் அவரு என்னென்னலாம் சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஸோ அப்ப என்ன பெய்யணும்? அவரு வந்து பாருங்க, அந்த காலத்துல வந்து நம்ம திருக்குறள் அப்படின்னா தமிழ் மட்டும் தான சொல்றோம். அதுல ஜியோகிராஃபி இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கு. என்ன இல்லன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இருக்கு. பயாலஜி இருக்கு. இல்லைங்களா? எல்லாமே இருக்கு. ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 2 வரிக்குள்ள இவ்ளோ விஷயத்த அவரு வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்த அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போயிரலாம். எவ்ளோ நேரம் வேணா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். பட் ஒரு பெரிய மாபெரும் உண்மைய ஒரு 7 வார்த்தைக்குள்ள அடக்குறது வந்து, அது ஒரு தனித்திறமை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த திருக்குறள் நான் படிக்கும் பொழுது. சரி, அடுத்தது என்ன ஆகும்? சரி. இது இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. வானம் பொய்த்து பொய் தட் இஸ் வானம் பொய்த்து விட்டது அப்படின்னா என்ன பண்றது? மழை வரலன்னா என்ன பண்றது? என்ன அடக்கும் ஃபர்ஸ்ட்டு? "ஏரில் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வக்குன்றிக்கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றி விட்டால் உழவரும் ஏர் கொண்டு உளமாற்றார்." இன்னைக்கு நம்ம வருவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம இன்னைக்கு வருவாய் அப்படிங்கிறது வந்து இப்ப காமன் பப்ளிக்ல வந்து என்ன பண்ணிட்டோம்னா, மணி அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தோட நம்ம ஒத்து போயிட்டோம். இன்கம் அப்படிங்கிறது அது ஒண்ணு மட்டும் போயிட்டோம். அந்த இன்கமுக்கு பின்னாடி இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வருவாய் வந்து மழை தான். இன்னைக்கு ஒருத்தர் வந்து விவசாயம் பண்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மழை தான். உடை பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் மழை தான். இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. என்னுடைய குரலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதும் நீர் தான்.
மழை அப்படின்னா நீர் தானே, நீர்த்தன்மை தானே, எல்லாமே அவங்க தாங்க. சரியா? அதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மழை என்னும் வருவாய் குன்றிவிட்டால், குறைந்து விட்டால், இல்ல சரியா பெய்யாம போயிடுச்சு அப்படின்னு, இல்ல பெய்யவே இல்ல அப்படின்னா, உழவர்களால வந்து விவசாயம் பார்க்க முடியாது. உழவர்கள் விவசாயம் பார்க்கலைன்னா, நம்ம எப்படி சாப்பிட முடியும்? நம்மளுடைய உயிர் எப்படி வளரும்? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லியிருக்காரு. இல்லையா? அப்போ மழை என்னும் வருவாய் எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்போ என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கணும். இல்லன்ட்டு இல்ல. மழை எப்படி பெய்யுதுங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ, அதனால தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்டின்னா, அ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இயற்கைய பத்தி நெறைய ஒரு கல்வியில கொண்டு வந்தாங்க. இயற்கைனா என்ன? அது யார்? இது வந்து யாரோ ஒருத்தரு சயின்டிஸ்ட் சொன்னது வந்து சொன்னாங்க. இல்லன்ட்டு நான் சொல்லல. பட் இத பத்தி ஒரு ஞானி என்ன சொன்னாருங்கிறத முதல்ல வந்து நம்மளோட கலாச்சாரத்துல பார்த்திருந்தாங்க. ஏன் ஞானி சொன்னத நம்ம பார்க்கணும்? ஏன் அப்டின்னா, இன்னைக்கு ஞானிகள் பார்த்ததுல சயின்ஸ் எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இல்லையா? இப்போ அ "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் பூரா வைப்ரேஷன்" அப்படிங்கிறத அவரு திருவள்ளுவர் சொல்லிட்டார். இல்லைங்களா? கடவுள் தன்மை வைப்ரேஷனா இருக்குன்றத அவரு சொல்லிட்டார். இல்லைங்களா? இப்ப "அ" அப்படின்னு நம்ம வாய் திறக்கும் பொழுது உருவாகக்கூடிய சப்தம், எழுத்துக்கு ஓகே நம்ம வந்து லாங்குவேஜுக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கூட நம்ம என்ன வேணா இப்ப கடவுளோட வேற என்ன வேணா கம்பேர் பண்ணியிருக்கலாமே! கருணை, அன்பு என்ன வேணா சொல்லியிருக்கலாமே! அற்புதம். அவர நம்ம வார்த்தையில வந்து எனக்கு ஒரு சமயம் தோணும். கடவுள வந்து வார்த்தையில அடக்க முடியுமா? அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஆனா வார்த்தை வேணுமே! நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வார்த்தை வேணுமேன்னு கூட எனக்கு தோணும். இல்லைங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ சயின்ஸ வந்து அவர் அங்க சொல்லியிருக்காரு. இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னும் சயின்ஸ் கண்டுபிடிக்கலன்னா, பிற்காலத்துல கண்டுபிடிப்பாங்க. அது சொன்னவரு, இது சொன்னதும் கரெக்ட். அது சொன்னது கரெக்ட். இது சொன்னதும் கரெக்ட்டா தான் இருக்கும். இல்லைங்களா? ஸோ, இது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும் பொழுது, ஆம் இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ நெறைய பேர் ஈவன் பேர் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, ஃபாரின் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க. நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. நெறைய ஃபாரின்லேருந்து வந்த புக்ஸ வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகே. அப்டி பண்ணும் பொழுது, ஒரு பிரையாரிட்டி வந்து நம்மளோட கலாச்சாரத்தில இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம குடுக்கணும் அப்டிங்கிறது நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா எல்லாத்துக்கிட்டயும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ மழை அப்படிங்கிற வருவாய் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணுங்க? சரியான காலத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி. அடுத்தது என்ன சொல்றாரு? "விசும்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. வானிலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகில் பசும்புல்லின் தலையைக் காண்பதும் கூட அருமையாகிவிடும்." நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபிரெண்ட்ஸ் இங்க பாருங்க. "விசும்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. வானிலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகில் உள்ள பசும்புல்லின் தலையைக் காண்பதும் கூட அருமையாகிவிடும்." அப்படின்னா வானத்திலிருந்து மழை வரல அப்படின்னா, ஒரு புல்லு கூட நம்மளால பார்க்க முடியாது. அது புல்லுன்னு கூட சொல்லல. அது புல்லுடைய அந்த நுனிய காண்பது கூட நம்மளால பார்க்க முடியாதாமா. டோட்டலா ட்ரை ஆயிடும்னு சொல்றாரு. சரி. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில
தினசரி நிறைய செடிகள பெரிய மரங்கள பார்க்குறோம். எல்லாமே பார்க்குறோம். அதுக்கு கீழ எங்கேயோ புல்லு வந்து இருக்கும் இல்லைங்களா? அந்த குட்டி புல்லிலிருந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து வான் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குன்றத அவரு சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு உயிர் நம்ம உடல்ல தங்காது, உயிர் சரியா வளராது. எஸ். அப்போ எதுவுமே இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை இல்லன்னா எதுவுமே இல்ல அப்படின்னும் சொல்றாரு. சரி. அடுத்தது என்ன சொல்றாரு? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடித்தொழிலு தொழிலி தான் நல்காதாகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாகப் பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும். பண்ணலாமே. என்ன மழை பெய்யல என்னங்க? நம்ம சயின்ஸ் தான் இருக்கு. கடல் நீரை வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாத்திக்கலாம். பண்ணலாமே! அப்படிங்கிற மாரி அவங்க நமக்கு நினைக்க தோணும். லாஜிக்கல் மைண்ட் நினைக்க தோணும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெயின் சைக்கிள பத்தி பேசுறாரு. மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால். சூரிய பகவான் வந்து மேகத்த உருவாக்கி, அந்த மேகமானது மழையா பெய்யல அப்படின்னா, கடலும் கூட தன்னோட வளமை குன்றிப் போகும். அப்போ இந்த சைக்கிள் வந்து நம்ம சரியா நடக்கணும். இந்த ரெயின் சைக்கிள் அப்படிங்கிறது சரியா நடக்கணும். இந்த 80% ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ முக்கியமோ, அந்த 20% அந்த ரெயின் சைக்கிள் எப்படி நடக்குதோ, அதுவும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உலகத்துல முக்கியம் இல்லன்னு சொல்ற விஷயம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு துளியும் முக்கியம். ஒவ்வொரு சின்ன நிகழ்வும் முக்கியம். அந்த சின்ன நிகழ்வுக்குள்ள இருக்கக்கூடிய நுண் நிகழ்வுகளும் ரொம்ப முக்கியம். அந்த சின்ன நிகழ்வுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நுண் உணர்வும் முக்கியம். எல்லாமே முக்கியம். அப்போ நம்ம நல்லா யோசிக்கணும். அந்த நுண் செயலுக்கும், இந்த பிரம்மாண்ட செயலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இல்லையா? மைக்ரோ, மேக்ரோ கிராசம் அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் ரொம்ப இது வந்து யோசிக்கும் பொழுது வார்த்தையே வரல. ஒரு 7 வாரத்துல எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அவரு சொல்லிட்டாரு. எஸ். ஆ ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்த நம்ம வந்து புரிஞ்சுக்காம, சும்மா லைட்டா அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆ இங்க என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நான் வந்து படிச்சது வந்து எம்.ஏ, எம்.ஃபில் இன் இங்கிலீஷ். நான் படிச்ச காலேஜ்ல பக்கத்து கிளாஸ் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ். நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கும் பொழுது பார்த்தோன்னா, நெறைய நாள் நெனச்சதுண்டு. ஏன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க தமிழ் லிட்ரேச்சர்ல, தமிழ் இலக்கியத்திலிருந்து. நெறையா நண்பர்கள் வருவாங்க. வந்துட்டு, "ஐயோ! புவனா, முடியல புவனா. எவ்ளோ இருக்கு தெரியுமா படிக்க? அப்பா முடியவே இல்ல. அதுவும் செய்யுள், அதோட தமிழ் என்னால முடியவே இல்ல புவனா." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து நெறைய நாள் நெனச்சதுண்டு. அப்பா நல்ல வேள நான் தமிழ எடுக்கல. எடுத்திருந்தேன்னா, யார் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறது? பிகாஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் அப்படித்தான். யார் உட்காந்து உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிற? படிச்சோமா, ஜாலியா இருந்தோமா, போனோமான்ட்டு இருக்கணும். இது வந்து நான் எப்ப வந்து திருக்குறள் அடிப்படையா கதைகள் எழுத ஆரம்பிச்சேனோ, இது என் வாழ்க்கையில நான் எவ்ளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது நான் நெனைக்கிறேன். ரியலி நான் சொல்லும்போதே எனக்கு குரல் தழுதழுக்குது. ஏன் இத நான் படிக்காம போனேன்? ஒரே ஒரு செவுரு தான்.
யாருமே எனக்கு வந்து தமிழோட சிறப்ப சொல்லலையே எனக்கு. டியர் ஃபிரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நம்ம எங்கேயோ வந்து அட்ராக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நெறைய சும்மா நடக்காது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். திடீர்னு பாருங்க நம்ம ஸ்வீட் செய்வோம், திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வந்து நிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் வந்து எப்போ வரணும்னு நெனச்சிருப்பாங்க, 4 மாசமா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏய்! நீ காலையில பாரேன் நான் ஸ்வீட் செய்யணும்னு நெனச்சேன், என் ஃப்ரெண்ட் வந்துட்டா." இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்வீட் செய்றது ஒரு செயல். இதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஃப்ரெண்ட் வரணும்னு நெனச்சிருக்காங்க, 4 மாசமா நம்மள பார்க்கணும்னு நெனச்சிருக்காங்க. இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்வீட் செய்றோம். அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குது அப்டின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாரதத்துல நம்ம பொறந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பொறந்திருக்கோம். தமிழ நம்ம படிக்கிறோம் அப்டின்னா, இதுக்கு பின்னாடி எவ்ளோ விஷயங்கள் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம லாஜிக்கலா புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லாஜிக்கா வேணாம். பட் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. ஆதி மொழி தமிழ். இல்லையா? மருவி வந்த மொழி கிடையாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதி மொழி தமிழ். அப்போ இந்த ஆதி மொழி தமிழ் யாரால் உருவாக்கப்பட்டது அப்டின்னா, ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. ஞானிகள் எப்படி இந்த மொழிய உருவாக்கியிருப்பாங்க? சும்மா உட்காந்து பேசியிருப்பாங்களா? "வைக்கலாம்ப்பா ஒரு மொழிய உருவாக்கலாம். தமிழ்னு வையி" அப்படின்னு பேசியிருப்பாங்களா? கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்சோனிக், சப்சோனிக் என்னென்னமோ இருக்குதுங்க. இன்னும் எவ்ளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? ஞானிகளே என்ன சொல்றாங்க? "ஐயோ! நாங்க இன்னும் பார்க்காதது எவ்ளோ இருக்குங்க இந்த பிரபஞ்சத்துல" அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்து, எடுத்து, கோர்த்து, நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களும் நம்மள மாரி ஆகணும் அப்படிங்கிற மிக உயர்ந்த குறிக்கோள்ல இந்த மொழிய உருவாக்கியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு தமிழ் செய்யுள படிச்சேன், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மாறுது அப்படின்னா, என்னங்க இது சாதாரண விஷயமா? ம். நினைக்கவே பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு ஆ என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தர், அவங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்ல வந்து எல்லா குழந்தைங்களுமே தமிழ்ல ஃபெயில். நான் எதுக்கு நான் இத சொல்ல விரும்புறேன், இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சதுனால தான், காலையில ஒரு 6 மணிக்கு நம்ம இவ்ளோ பெரிய விஷயத்த நம்மனால உணர முடியுது. புரிஞ்சுக்க முடியுது, உணர முடியுது. அப்ப நம்ம குழந்தைங்க வந்து என்ன நம்ம அவங்களுக்காக பாதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்? தமிழே எனக்கு வந்து புரியல. ஐயோ! ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ். எழுத்து இவ்ளோ இருக்கு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கோம் அப்டின்னா, தமிழ்ல வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டாவே போதுங்க. நம்ம பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க. அவங்க வாழ்க்கையில வந்து இதிலிருந்து இந்த 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 மொழியிலிருந்து, இந்த விஷயங்கள்ல இருந்து, இந்த ஞானத்திலிருந்து அவங்க வாழ்க்கைய அவங்களால உருவாக்கிக்க முடியும். இன்ஸ்பயர் மட்டும் பண்ணா போதும் நம்ம குழந்தைங்களுக்கு. தமிழ் சொல்லிக் குடுத்து, தமிழ் ரொம்ப அழகான மொழி அது. இதுல என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? அப்படின்னு நாம வந்து நம்ம சொல்லிட்டோம்னாவே போதும். இன்னைக்கு நம்மளோட நம்மளோட மாணவர்கள் எல்லாமே, நான் அவங்கள வந்து மாணவர்கள் வந்து ஸ்டூடண்ட்டு, என்னைய வந்து மிஸ்ஸுன்னு கூப்பிடு, டீச்சர்ன்னு கூப்பிடு. நான் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் கூப்பிட சொல்வேன் நானு. ஏன் ஃப்ரெண்டுங்கிறது ஆங்கில வார்த்தை ஆயிடுச்சு அப்படின்னா. அ இப்ப பாருங்க நானே பேசும்போது நெறைய ஆங்கிலம் கலந்து தான் பேசுறேன். இல்ல ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு அது. நெறைய இப்ப மாத்திருக்கேன் நானு. இன்னும் நெறைய ஆங்கிலம் பேசிட்டு இருந்தேன். இப்ப பார்த்து, 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 பார்த்து ஏன்னா இப்போ நம்மளுக்கு சாதாரணமா பேசும் பொழுது, இயல்பா ஆங்கிலம் வந்துருது. அப்ப அதுக்கான தமிழ் வார்த்தைய வந்து நான் கொஞ்சம் தேட வேண்டியதா இருக்கு. சரி அப்ப இதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு வரலாம் இல்லையா? நேரம் போயிடுமே! நேரம் போனா நேரம் வராதே! என்கிட்ட நெறைய பேர் கேட்கறது உண்டு. மேடம் நீங்க வந்து இன்னுமே தமிழ நாங்க நல்லா ஷேப் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பேச ஆரம்பிக்கலாமே! நான் சொல்லுவேன், நேரம் போனா நேரம் வராதுங்க. இப்ப நான் உணர்ந்துட்டேன். இத சொல்லணும். கொஞ்சம் பேருக்கு.
சொல்லணும். ஆம், நேரம் போனா நேரம் வராது. ஆனா கட்டாயம் நான் மாத்திக்குவேன். நான் பிரிட்டோ அண்ணாவ நெனச்சு நான் நெறைய தடவ வந்து ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேன். நான் வந்து ஆங்கிலத்தில தான் பதில் குடுப்பேன். அண்ணா வந்து அழகான தமிழ்ல அவர் வந்து சொல்லுவாரு. அண்ணா கிட்ட இருந்தே நான் கத்துக்கணும் நெறைய அப்படின்னு கூட நான் நெனச்சிருக்கேன் நானு. ஏன்னா அவங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாருங்க அவர் பேசுனது அவ்ளோ கூஸ் பம்ப்ஸா இருந்தது எனக்கு காலையில. ஆ அவருடைய குரல் வந்து பார்த்தோம்னா, நம்ப வானொலியில கேட்கிற மாரி இருக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும் அண்ணாவோட தமிழ் எனக்கு. அப்போ இந்த தமிழ வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து இது ரொம்ப நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வர்ச்சுவல் அடிக்ஷன் சொல்லிட்டு நம்ம நெறைய வந்து பயந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து அவங்களே மிரள்றாங்க. இந்த வர்ச்சுவல் அடிக்ஷன்ல குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்டின்னுட்டு. ஆனா 100% சொல்ல முடியும். திருக்குறள்ல அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா நான் கண்ணார நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு கதைகள் மூலமா, திருக்குறள் கதைகள் சொல்றது மூலமா, ஒவ்வொரு பெற்றோரும், "என் குழந்தை டிவி பக்கமே போகலைங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை என்னன்னு பார்க்குறேன். ஒரு ரொம்ப நாள் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 நாள்ல. 20 நாள்ல கூட கிடையாது. ஒரு 10 நாள்லயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. "ஆமா, நான் இவ்வளோலாம் தப்பு பண்றேன் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனைக்கும் நானு கடவுள் கதைகள் அந்த மாரிலாம் நம்ம கொண்டு போறதில்ல. ஒரு சூக்ஷ்மத்துல நான் கொண்டு போறேன். சொல்லும்போது திடீர்னு பார்த்தா குழந்தைங்கலாம் கடவுள வந்து நெறைய கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறைத்தன்மையோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வரம் நம்ம தமிழ். நம்ம தமிழரா பிறந்ததே மிகப்பெரிய வரம். நம்ம பாரதத்துல பிறந்தது இன்னும் மிகப்பெரிய வரம். தமிழுக்கு மட்டும் தான் அந்த சிறப்பா மித்த மொழிக்கெல்லாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு. இந்திய மொழிகள் எல்லாத்துலயுமே இருக்கு. இல்லன்னு நான் சொல்லல. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மித்ததுக்கு போலாம். அப்ப நான் ஆங்கிலம் யூஸ் பண்ணக்கூடாதா? நான் சொல்றேன் உபயோகிச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ண வேண்டாம். அத பின்பற்ற வேண்டாம். யோசிச்சு பாருங்க. பின்பற்ற வேண்டியதுக்கு நம்மளோட கலாச்சாரத்துல நெறைய இருக்கு. இன்னைக்கு நான் எந்த ஒரு பேச்சாளர்கள் அவங்க கிட்ட போனோம் அப்டின்னா, நெறைய வந்து ஆங்கிலம் புத்தகத்திலிருந்து எடுத்து அவங்க வந்து மேற்கோள்கள காட்டுவாங்க. நான் தப்புன்னு சொல்லல. இத முதன்மைப்படுத்துங்கன்னு நானு ரொம்ப தயவு செஞ்சு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நீங்க திருக்குறள்ல ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து உறுதியா நம்ம வந்து இருக்கிறோம். அப்ப நான் வந்து ஒரு திருக்குறள படிச்சு அர்த்தத்த சொல்லணுமா? கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ற மாரி, ஒரு கதையா சொல்லுங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம மூளையே எல்லாத்தையும் கதையா தான் பதிவு பண்ணுது. சரிங்களா? அப்போ அது கதைகளா சொன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஆ இன்ஸ்பைரிங்கா சொல்லுங்க. தமிழ்ல வந்து ஏன்னா, இதையும் நான் என்னோட வாழ்க்கையிலிருந்தே நான் பதிவு பண்றேன். நான் வந்து திருக்குறள வந்து எதுக்காக படிச்சேன்? நான் ஸ்கூல்ல படின்னா 100% சொல்லணும்னா மார்க்குக்காக தான் நான் படிச்சேன். நான் இந்த "துப்பார்க்கு துப்பாய" அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங் வந்தது. ஏன்னா, இந்த திருக்குறள் வந்து நான் ரொம்ப மோசமா பேசியிருக்கேன் நானு ஸ்கூல்ல படிக்கும்பொழுது. என்னடா இது இதெல்லாம் ஒரு திருக்குறளா? ச்சே! ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா நான் பேசியிருக்கேன் நானு. நான் இதுக்காக திருவள்ளுவர்கிட்ட எவ்ளோ தூரம் நான் மன்னிப்பு கேட்டுருக்கேன். என்ன மன்னிச்சுடுங்க அப்டின்னுட்டு. நான் பண்ண தப்பு யாரும் பண்ணக்கூடாது. இனி வரக்கூடிய யாருமே பண்ணவும் கூடாது. இப்ப இருக்கிற யாரும் பண்ணவும் கூடாது. இனி வரக்கூடிய ஜெனரேஷனும் பண்ணக்கூடாது. இதுல நம்ம உறுதியா இருக்கணும். எனக்கு ஒரு பேரண்ட் என்கிட்ட சொன்னது என்னன்னா, திருவள்ளுவர் வந்து ஹீரோவா பார்க்குறாங்க அப்டின்னு. நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹீரோ அப்டின்னு சொன்னோம் அப்டின்னா, ஹீரோ அப்டின்னா என்னங்க? அப்ப வந்து சினிமா ஹீரோ அப்டி கிடையாது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஓகேங்களா? என்னைக்குமே வந்து ஒரு ஞானியா தான் இருக்கணும். கடவுளா தான் இருக்கணும். இந்த ஒரு குறிக்கோள இன்னைக்கு நம்ம எடுப்போம். எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தம் அப்படிங்கிறது வாழ்க்கையில உணர ஆரம்பிப்போம். தமிழ் அப்படின்னு நம்ம சொல்ல சொன்னா அமிழ், அமிழ், அமிழ்து அப்படின்னு வரும். அந்த அப்படின்ற அந்த நம்ம நாக்க மடக்கி தொடக்கூடிய அந்த மேலெண்ணம் நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட ஆக்டிவேட் பண்ணுது. தமிழ், தமிழ், தமிழ் அப்படின்னு சொன்னா நம்ம நெனைச்சது நடக்கும். எந்த நோயும் நம்மள தாக்காது.
தமிழ் அப்படிங்கிற சொல்லே மிகப்பெரிய மருந்து. மாபெரும் மருந்து இது. அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயமா இருக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழையானது முறையாக பெய்யாவிட்டால் உலகத்திலே வானோருக்காக நடத்தப்படும் திருவிழாக்களும் பூசனைகளும் நடைபெற மாட்டா. மழை மழையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான்? நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளே இருப்போமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்ப எங்க போய் நம்ம கடவுளுக்கு பூஜை பண்றது, திருவிழா பண்றது? அப்போ வானம் சரியா நம்மளுக்கு மழை கொடுக்கணும் அப்படின்னா, திருவிழாவும் பூசணிகளும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் கிராமத்துல அந்த பழக்கம் இருக்கு. ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை, என்னங்க திருவிழா சரியா பண்ணல, நம்ம அங்க சுவாமிக்கு நம்ம அவங்கள நம்ம சாந்தப்படுத்தணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கலெக்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கலெக்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தியானம் பண்றேன். சரிங்களா? நான் தியானம் பண்றேன். நான் ஒரு 10% சக்தியை உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தியானம் பண்றாரு. அவர் ஒரு 10% ஒரு சக்தின்னு உருவாக்குறாரு. இப்ப நானும் அவரும் சேர்ந்து தியானம் பண்ணோம்னா 20% ஆகாதுங்க. 200 மடங்கு ஆகும். அதுதான் இந்த கலெக்டிவ் எனர்ஜி, டீம் சக்தியுடைய பவர் அது. அப்போ நம்ம திருவிழா வைக்கணும். இன்னைக்கு நம்ம பார்ட்டின்னு சொல்லி எதுக்கோ பண்றோம். நம்ம உருவாக்குன இறைத்தன்மைக்கு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா மழை பெய்யும். அப்போ இறைத்தன்மைக்கும் மழைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய சம்மந்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க, இதுல நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. திருவிழாக்கு வந்தவங்க காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி கரெக்டா அங்க மெயின்டைன் ஆகணும். வெளியூர்ல இருக்கிறவங்களாம் எங்க ஊர்ல திருவிழான்னு வந்துருவாங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கும் அவங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. இதுக்கு பின்னாடி எனக்கு சயின்ஸ் எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. இதுதான் அதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ணி சொல்ல முடியலைங்க. நிறைய சொல்றாங்க இல்லையா? கலாச்சாரம் அழகு. தமிழ் மிக மிக அழகு, அற்புதம். என்ன வேணா சொல்லலாம். நம்ம எல்லா நேர்மறை வார்த்தைகளும் இந்த மொழிக்கு ரொம்பவே பொருந்தும். அடுத்தது சொல்றார். சரி அப்பா, வானம் மழை பெய்யுது. அப்ப மழை எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா? இந்த மழை எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம். பசும்புல்லே வரணும் அப்படின்னா அது நுனி வரணும்னா கூட யார் வேணுங்க? மழை வேணும். சரிப்பா, இது யார் வரவழைக்கிறா? நம்ம தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. நம்ம தான். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள், நுண்ணுணர்வுகள், நுண் செயல்கள், செயல்கள், இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மழையை வரவழைக்குது. பாருங்க, அடுத்தது அதான் சொல்றாரு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டும் செய்யும் தவமும் இல்லையாகும். நம்மளுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாருங்க? தவம் செய்யணும்னு சொல்றாரு. மத்தவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்றாருங்க? தானம் செய்யணும்னு சொல்றாரு. அப்போ நம்ம தவம் செய்யறதும் மத்தவங்களுக்கு தானம் செய்யறதும் தான் மழை சரியா நம்ம வர்றதுக்கான சூக்ஷ்மமான வழிகள். நம்ம தினசரி வாழ்க்கையில தினசரி நம்ம மூச்சு விடுற மாதிரி தவமும் தானமும் செய்யணும். அப்ப தவம்னா என்ன, தானம்னா என்ன, நம்ம அது தெரிஞ்சுக்கணும். அதோட ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா மழையே நம்மளால வரவழைக்க முடியாது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வரவழைக்க முடியாதா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் மானின்று அமையாது ஒழுக்கு.
நீர் இல்லாமல் எத்தகையோருக்கும் உலக வாழ்க்கை அமையாது என்றால் மழையில்லாமல் ஒழுக்கமும் நிலை பெறாது. இது வந்து எப்படி அப்படின்னா, ஒண்ணு ஒண்ணு ஒரே சமயத்துல நடக்கும். சைமல்டேனியஸா நடக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, எத்தனை பெரியவர்கள் ஆனாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. ஸோ யாரா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீர் இல்லாம யாராலும் வாழ முடியாது. அந்த தண்ணி வந்து மழை இல்லாம நம்மளுக்கு கிடைக்காது. நீருங்கிறது தான் அடிப்படை உண்மை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அடிப்படை விஷயமே. அதுதான் 80% ஸோ அந்த 80% வந்து நம்மளுக்கு சரியா வரணும் அப்டின்னா, மித்த இருக்கக்கூடிய 20% நம்ம மெயின்டெயின் பண்ணி ஆகணும். அப்ப 80% ரொம்ப முக்கியமா? இல்ல. எல்லாமே ஒரே மாதிரி தான். எல்லாமே ஒண்ணே தான். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, மழை அப்டிங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வானம் அப்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிதலே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து உணர்வுகளா அதுக்கு சரியான உணர்வுகளா அது மாறும். இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் பாருங்க, தப்பு தப்பா புரிஞ்சுக்குவோம். உணர்வுகளும் தப்பு தப்பாவே இருக்கும் அங்க. ஏன்னா, இந்த உணர்வுகள் தான், நுண்ணுணர்வுகள் தான் வந்து வாழ்க்கையை இயக்குகின்றது. இல்லையா? அப்போ இந்த புரிதல் வந்து எவ்வளவு சரியா நடக்குதோ, அந்த அளவுக்கு உணர்வுகளும் நுண்ணுணர்வுகளும் உருவாகும். இல்லையா? அப்போ நம்மளோட புரிதல் ரொம்ப சரியா இருக்கணும். இந்த 10 திருக்குறள் நம்ம திருப்பி படிச்சு பாருங்க. வேற மாதிரி நம்மளுக்கு புரியும். இன்னொரு நாள் புடிச்சு பாருங்க. இன்னும் வேற மாதிரி நம்மளுக்கு புரியும். நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு. உங்களுக்கு திருக்குறள்ல எவ்வளவு திருக்குறள் தெரியும்? அப்படின்னு கேட்பாங்க. உண்மையா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு தெரியாதுன்னு பார்க்கும்போது வேற வேற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிக்கிறேன். வேற வேற மாதிரி நான் உணர ஆரம்பிக்கிறேன். ஆ எல்லாமே எனக்கு ஆழப்படுது எனக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு அர்த்தத்த வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு. ரியலி நான் சொல்றேன். அப்போ திருக்குறள் புவனா நீங்க பேர் வச்சிருக்கீங்களே, நிஜமா சொல்றேன். எனக்கு திருக்குறள பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஃபர்ஸ்ட்டு திருக்குறள் நான் முதல் தடவை பார்க்கும்போது வேற மாரி புரிஞ்சது. அப்புறம் வேற மாரி புரியுது. இன்னும் வேற மாரி புரியுது. அதே 7 வார்த்தை, அதே அர்த்தங்கள், அதே உரைய தான் நான் படிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய மனித மனித ஹியூமன் பிரெயினுடைய பிரம்மாண்டம். இது நம்ம கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கொண்டாடணும். திருக்குறள வந்து திருவிழாவா பார்க்கணும். நம்ம வீட்ல வந்து திருவிழா தினமும் நடக்கணும். எப்படி நடக்கணும்? திருக்குறள் மூலமா ஒரு திருவிழாவ நம்ம கொண்டு வரணும். நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்கும் இல்லையா? அப்ப திருக்குறள் அப்படிங்கிறது திருவிழாவா நம்ம வீட்ல தினசரி நடக்கணும். எக்ஸாம் எல்லாம் இருக்குங்க. அப்பதான் ரொம்ப சிறப்பா நடக்கணும் நம்ப. நெறைய ஹோம் ஒர்க் இருக்குல்ல. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் சொல்றது. அப்பதான் இன்னும் சிறப்பா நடக்கணும். என்னங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே சரியா போகுதே! அப்ப அந்த படிக்கிறது சீக்கிரமா படிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணும்? அதுக்கு நம்ம வேலை செய்யணும். அவ்ளோ நேரம் ஹோம் ஒர்க் சீக்கிரமா பண்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அது செய்யணும். ஸ்கூல்ல சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்த நம்ம உருவாக்கணும். இந்த மாரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு, அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நான் திருவிழா இல்ல, இல்ல, இல்ல. திருவிழாவ தொடங்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டோம் அப்டின்னா, உண்மைகளும் நம்மள விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கும். நம்ம போஸ்ட்போன் எது பண்ணோம் அப்டின்னா, நல்ல விஷயத்த போஸ்ட்போன் பண்ணோம் அப்டின்னா, இங்க பாருங்க இப்ப சம்மர் ஹாலிடே வருது பாருங்க. நான் இழுத்து பிடிக்கிறேன் பாருங்க குழந்தைங்கள. அது வேலை செய்யாதுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நெறைய தப்பு நான் நெறைய பண்ணியிருக்கேன். நம்ம இது வேணான்னு சொல்லி தள்ளி போகும்பொழுது, அது ரொம்ப தள்ளி போயிடும். 4 நாள் ஆகட்டும், 5 நாள் ஆகட்டும். ஆமாங்க உங்க செஷன் கேட்கும் பொழுது, நான் அன்னைக்கு நெனச்சேனுங்க நானு. அ வந்து எப்படியாவது நான் வந்து தினசரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளும், மீனிங்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேனுங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேங்க நம்மளால முடியும்? நம்ம சொல்ற பேச்சு எங்கேங்க நம்ம குழந்தைங்க கேட்கறாங்க? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம சொல்ற பேச்ச நம்மளே கேட்கலையே! இன்னைக்கு நான் திருவிழாவ தொடங்குறேன்னா, இன்னைக்கு நான் திருவிழாவ தொடங்குறேன். திருக்குறள் வந்து திருவிழா தான். ஒரு பிரம்மாண்டம் தான். ஒரு கொண்டாட்டம். திருவிழாக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு.
பக்தி இருக்கு இல்லையா? திருவிழானா பக்தி இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அதுக்கு பின்னாடி விஞ்ஞானமும் இருக்கு. அது இல்லாத விஷயம் இல்ல. ஸோ திருக்குறள திருவிழாவா நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலயும் கொண்டாடணும். அப்படி குடும்பத்துல கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க தலைவர்களா இப்பவே உருவாயிடுவாங்க இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலோட நம்மளோட குறிக்கோள் என்னங்க? ஒரு சிறந்த குடிமகனை உருவாக்க வேண்டும். ஒரு குழந்தையை உருவாக்கணும். சிறந்த சிட்டிசனா உருவாக்கணும். அது நடக்கும். ஸோ திருக்குறள் திருவிழாவா இப்ப இருந்து இந்த க்ஷணத்துல இருந்து கொண்டாடுவோம். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பிரிட்டோ அண்ணா அவர்களுக்கும் அவரோட குழுவினர்களுக்கும் இந்த அதிகாலை நேரத்துல உங்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை எனக்கு கொடுத்து இங்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருக்குறளை திருவிழா கொண்டாடி இன்னும் பல பேருக்கு கொண்டு போக நடத்திட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா அன்பு தங்கை. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்வினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். திருவள்ளுவம் என்றென்றுமே போற்றுதலுக்குரிய ஒன்றாக எப்பொழுதும் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழார்ந்த சமூகத்திற்கு நிறைய நிறைய நற்கருத்துக்களை சொல்லக்கூடிய பெட்டகமாக, நற்சொல் களஞ்சியமாக நமக்குள் ஊற்றெடுத்து வருவதில் முன்னிலை வகிப்பது இந்த திருக்குறளும் திருவள்ளுவமாக இருக்கின்றது. அத்தகையதொரு திருக்குறள் சார்ந்த தொடர் நிகழ்வினை நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றோம். இந்த வாரம் இந்த மாதத்தில் திருக்குறளின் 2வது அதிகாரத்தினை நமது தளத்தில் மைய பொருளாக கொண்டு சிந்தித்து வருகின்றோம். தமிழக அரசும் கூட இந்த ஆண்டு திருக்குறளை மையப்படுத்தி எண்ணற்ற விழாக்களை கொண்டாட்டங்களை ஏறெடுத்து வருகின்றது. நமது சரித்திரம் படைப்போம் தளமும் எப்பொழுதும் திருக்குறளை மையப்படுத்திய நிகழ்வுகளை நமது வாழ்வியல் வழித்தடங்களாக எடுத்து செல்வதற்கு ஒரு சிறிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய அன்பு தங்கை திருக்குறள் புவனா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மகடு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று திருவள்ளுவம் சார்ந்த அற்புதமான சிறப்புரையை அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள் நாளை நமக்கிடையே வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தமாக்கி கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் புவனா அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள்களையும் அதற்கான கருத்துக்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம உடம்புல 80% நீர் தான் இருக்கு. இந்த உலகத்திலே 3/2 பங்கு நீர் தான் இருக்கு. அப்படிங்கும்போது உலகத்திலே நீர் தான் அதிகமா இருக்கு, உடம்புல அதிகமா நீர் தான் இருக்கு. அதனால 2வது
அதிகாரமாக நீரை பற்றி வான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நீரை அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஏன்னா நீர் ஒரு சமயத்துல மண் தத்துவமாகவும் மாறுகிறது. உணவே தண்ணீராகவும் சரி, சில சமயம் அந்த உணவு, தண்ணீர், மழை எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த தண்ணீர் தான் நமக்கு உணவாகவும் மாறுகிறது. அதேபோல மழை பொய்த்து விட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மழை பொய்த்து விட்டால் நமக்கு உழவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. அதேபோல் நமக்கு உணவும் கிடைக்காது. எ மழை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இல்ல. எல்லோருக்குமே மழை அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமையும் சரி, அந்த "துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, தூப்பார்க்கு தூவும் மழை" அப்படிங்கிறது. அந்த குறளை சின்ன வயசுல படிச்சதுக்கும், இப்ப படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் சொன்னாங்க. அப்ப இருந்த மனநிலை காட்டிலும், இப்ப ஏன் நம்ம அப்பல்லாம் அத வந்து ஒரு கிண்டலாக பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருந்தத பத்தியும் சொன்னாங்க. நமக்கு இந்த மழை அப்படிங்கிறது இல்ல அப்படின்னாக்க, அந்த மழை பொய்த்து விட்டது அப்படின்னாக்க, நமக்கு பசி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி உழவர்களுக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். கடவுள வார்த்தைகளால நம்ம அழக்க முடியுமா? இப்படி நம்ம சொல்றோம் கடவுள் இப்படி அப்படின்னு சொல்லணுமா? அப்படின்னு யோசிச்சா கூட, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சொற்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதேபோல் மழை என்பது சரியான காலத்தில் பெய்ய வேண்டும். அந்த மழை வரவில்லை என்றால் ஒரு புல்லை கூட நம்மால பார்க்க முடியாது. அதே மாதிரி கடலிலிருந்தும் அந்த அ நீரை எடுத்து மேகமாக மாத்தல அப்படின்னா, அந்த கடலுக்கும் அந்த வழமை அப்படிங்கிறது இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வுக்கும் ஒவ்வொரு நுண் செயலுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மைக்ரோ, மேக்ரோ ப்ராசஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அத 7ஏ 7 சொற்களுக்குள் திருவள்ளுவர் ரொம்ப அழகா எல்லா இதையும் விளக்கமாக சொல்றாரு. அதேபோல நமக்கு அ மழை சரியான நேரத்துக்கு பெய்யணும் அப்படின்னாக்க, நமக்கு தவம் செய்யணும். மற்றவர்களுக்கு தானம் செய்யும்போது மழை சரியான நேரத்தில் பெய்யும். நிறைய தமிழோட சிறப்புகள பத்தியும், ஆங்கிலத்தில படிச்சபோதும் தமிழ்ல அவங்களுக்கு இருந்த ஈடுபாடு பத்தியும் சரி, தமிழோட சிறப்பு தமிழ்ன்னு சொல்லும்போது அமிழ்துன்னு வரும் அப்படிங்கிறதையும் அழகா பல நேரங்கள்ல எடுத்து சொன்னாங்க. நம்மளோட புரிதல் சரியாக இருக்கும்போது உணர்வுகளும், நுண்ணுணர்வுகளும் உருவாகும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம திருவிழாக்கள் போல அ எப்பவுமே ஒரு கொண்டாடிட்டே இருக்கணும் திருவள்ளுவத்த தினமுமே அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த திருக்குறள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு அடிக்ஷனோ, அந்த மாரி ஏதாவது ஒரு தீய பழக்கங்களோ, அது மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு தொடர்ந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கும்போது, அந்த குழந்தைகளோட பழக்கவழக்கமும் மாறும். நிச்சயமா அவங்கள எந்த வகையிலயும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது. ஆனா, தொடர்ந்து அவங்க வாழ்வியல்ல நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக, கதைகளாக கொண்டு வரும்போது, நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் போனா அவர்கள் வான் சிறப்பு குறித்து நிறைய கருத்துக்கள் நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்டதற்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயாம்மா வணக்கம். நீங்க பேசலாம். விஜயகுமாரி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெயர்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கற்பனை களம் ரேவதி அம்மாவுக்கும் நன்றிகள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் சித்திரம் வடித்துக் கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் புரிதலை உண்டு பண்ணிய திருக்குறள் புவனா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம்.
தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷியை உங்களை வாழ்த்துனதா எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அம்மா அன்னைக்கு போனாம்மா நிறைய திருக்குறள் பற்றி திருக்குறள் சொல்லி அந்த கருத்துக்களை சொல்லி நிறைய புரிதலை உண்டு பண்ணினாங்க. மழை வருவாய் என்பது மழைதான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வருவாய்னா நம்ம வேலை செய்கிறோம், சம்பளம் எவ்வளோ வருவாய் வருது, இதில் எவ்வளோ வருவாய்ன்னு அதை நினைக்கிறோம். அம்மா அவங்க என்ன சொன்னாங்க, வருவாய்னா மழை தான் அப்படின்னு அந்த புரியாத புதிரை நமக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. நன்றிகள் அம்மா. கடவுள் தன்மைங்கிறது வான்காந்த ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் அன்பும் கருணையுமா நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் உண்மைன்னு சொன்னாங்க. வானத்திலிருந்து மழை இல்லை என்றால் பூமியின் சிறு புல் கூட இருக்காது, நாம கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மழை இல்லைன்னா எதுவுமே இல்லைதான். அதனாலதான் இறை ஆற்றல் இதை உணர்ந்து வான்காந்தத்துல என்னென்ன இருக்கோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 பஞ்சபூத தத்துவங்களையும் அடக்கிதான் வான்காந்த ஆற்றல் இருக்கு. அதையே பாருங்க நமக்குள்ளேயும் கொடுத்து நம்மளை எவ்வளவு ஒரு கருணை உள்ளமா மாத்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த 5 பஞ்சபூத தத்துவங்கள் நமக்கு நம்ம உடம்புலயும் இருக்கு. அதுதான் அம்மா அன்னைக்கு நீரை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. இப்ப வந்து திருவள்ளுவம் போற்றுவோம் வாரியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி அந்த திருக்குறளை வந்து நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதை வந்து தெளிவுபடுத்தி இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை இப்போ அம்மா பேசுனதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு போட்டு காட்டலாம். அவங்க கேட்கலன்னா கூட தூங்கும் பொழுது இந்த பேசுனதை வந்து நீங்கள் போட்டு விட்டுடுங்க. குழந்தைங்க தூங்கும் பொழுது கூட அதை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு. அதனால எப்படிலாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த காலத்து குழந்தைங்க எங்கேயோ ஒருத்தங்க கேட்குறாங்க, கேட்டு நடக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கும் சரி, கேட்காதவங்களுக்கும் இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உணர்தல் புரிதல் வந்து நமக்குள்ள இருக்கு. அந்த 5 பஞ்சபூத தத்துவங்கள் நமக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அந்த ஆற்றல் இருக்கு. அதை வந்து அவங்க எடுத்து தெளிவு பெறுவாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அம்மா நிறைய கருத்துமா எனக்கே கூட புரியாத இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து தவம் செய்துட்டு தானம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாம்மா. தவம் செய்துட்டு தானம் செய்யும் பொழுது நம்ம வந்து சக்தியை தான் வாங்குறோம். வான்காந்த ஆற்றல்லேருந்து தவம்ங்கிறது அந்த சக்தி நமக்குள்ள வருது. நம்ம தவம் பண்ணும் பொழுது அது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பல மடங்கா உயர்ந்து அவங்களுக்கு போய் சேரும். நம்ம சும்மா இருந்து இப்போ வாழ்த்தையே எடுத்துக்கோமே, சும்மா சாதாரணமாக இருந்துதான் அப்போல்லாம்
மன்றத்துக்கு திருக்கோயிலுக்கு போகாத முன்னாடிலாம் வாழ்க வளமுடன் எனக்கு வாயிலேயே வராது. வணக்கம்னுவேன், வாங்கன்னுவேன். அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இத உணர்ந்த பிறகு யார்கிட்ட பேசினாலும், ஃபோன்ல பேசினாலும் முதல் எழுத்து வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, அவங்களும் அந்த மனசு தெளிவுபடும். நம்மளும் அத புரிஞ்சு நடந்துக்குவோம். புரிஞ்சு நடந்து அந்த அன்பு கருணையோட அத அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அது அவங்களுக்கு பல மடங்கா பெருகி அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுதான் இந்த உண்மை. காலையில வந்து மகரிஷி தான் எனக்குள்ள வந்து உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்க. அதை நான் உணர்வேன். நீங்களும் அதை உணர்ந்து உங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற இது வரும் பொழுது ஒரு வார்த்தை வாழ்க வளமுடன் அப்படியே அந்த நுனி நாக்கு மேலெண்ணத்தை தொட்டு வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிட்டு நீங்க நடத்துனீங்கன்னா அந்த இரையாற்றல் அந்த சக்தி உங்க கூட இருந்து அது வந்து வேலை செய்யும். அதனாலதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அவங்க நம்மள காலையிலேயே வந்து இந்த தளத்துல வாழ்த்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பத்தி பேசும்போது அம்மா அன்னைக்கு திருவள்ளுவம் பத்தி பேசினாங்க. ரொம்ப பெருமையா இருந்ததும்மா. பல கோடி நன்றிகள் அம்மா. இன்னும் நீங்க வந்து புரியாத ஒரு சில கருத்துக்களை தெரிஞ்சு எங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் தெரியலன்னா தாம்மா நமக்கு கஷ்டம். ஆங்கிலம் வந்து ஆங்கிலம் நான் படிக்கவும் இல்லை, கத்துக்கவும் இல்லை. தளத்துல கூட வந்து ஆங்கிலத்துல பேசும்பொழுது எனக்கு ஒரு சிலது புரியாது. இருந்தாலும் மௌனமா கேட்கும் பொழுது அது ஒரு சிலது புரியும். அதுதான். ஆனா தமிழ் வந்து 100க்கு 100 எனக்கு மற்றபடி புரியும். அது அம்மாவும் சொன்னீங்க. நன்றிகள் அம்மா. நம்ம குழந்தைங்களுக்கும் தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க வந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா வான் சிறப்பு அதிகாரத்தை பத்தி போனா அம்மா குறிப்பிட்டார்கள். அதுல தவமும் தானமும் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் ஐயா குறிப்பிட்டதை வந்து சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய உண்மையா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல தானமும் சரி தவமும் சரி ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் அதோடைய உன்னதம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது போல நம்ம வான் சிறப்புல வந்து நம்மளுடைய நீருடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் அதுல சொல்லியிருப்பாங்க. நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தருணங்களா நிறைய தருணங்கள் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு. அதே போல நம்ம திருக்குறள் அப்படிங்கறத எடுத்தோம்னா நிறைய திருக்குறள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் வழிகாட்டும். அது 7 வார்த்தைகளை கொண்ட திருக்குறள் அப்படின்னாலும் அதை கூட ஔவையார் சொன்ன மாதிரி கடுகை துளைத்து 7 கடலை புகுத்திய குறுக நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் இருக்கிற ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்மளுக்கு திருக்குறள் தான். இதுல நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் இதுதான். நீங்க வந்து 1330 திருக்குறளை படிச்சு அதனுடைய உட்பொருளை அறிஞ்சு அதுல எல்லாம் வந்து அப்படியே சிறந்து விளங்குறத விட ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நம்ம எடுத்து அதுபடி வாழ்ந்தோம்னாவே அது ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்து வழிகாட்டிட்டே போகும். ஏன்னா அப்படி ஒவ்வொரு திருக்குறளும் வந்து நம்மளுக்கு உன்னதமாக இருக்கும். அந்த திருக்குறளோட முக்கியமான பெருமையா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி எல்லாத்துக்கும் போறது இல்லாம அது யாருக்குமே ஒரு தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்துக்காக மட்டும் எழுதப்பட்ட நூல் இல்லை. அது அனைவருக்கும் வாழ்க்கையின் நெறியாக இருக்கக்கூடிய ஒரே நூல்னா திருக்குறள் தான்.
அது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நம்ம படிக்கையில எல்லாம் 10 மார்க் கரெக்ட்டா திருக்குறள் வந்து சரியா எழுதுனா 10 மார்க்குன்னு தினத்திக்கும் அந்த மதிய ரீசஸ் பீரியட்ல இருந்து உட்காந்து எழுத வச்சு ஒவ்வொரு திருக்குறளா வந்து அப்ப சொல்லிக் கொடுத்தது மார்க்குக்காக தான் தெரிஞ்சது. ஆனா இப்போ ஒவ்வொரு திருக்குறள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில திருக்குறள் ஞாபகம் வந்திருக்குது அப்படின்னு காரணம் அந்த பயிற்சி தான். இது போல முழுக்க நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அந்த திருக்குறளோட முக்கியத்துவத்தையும் அது பயிற்சியாவும் சரி, அதுல இருக்கிற பொருட்களையும் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கையில அவர்கள் வந்து அறநெறியா வாழ்றதுங்கிறதுக்கு வந்து ஒரு அடிப்படை விதையாக இருக்கும். ஏன்னா அதுல அனைத்து விஷயங்களுமே உள்ளடங்கி இருக்கும் திருக்குறளை பொறுத்தளவு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு போனா அவர்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி இருக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். புவனா அம்மா அருமையா எடுத்துரைத்தார்கள். அனைவருக்கும் பொருத்தமானதா சொன்னது ரொம்ப சிறப்பு அம்மா. திருக்குறளை வந்து திருவிழானா எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே போல தான் கொண்டாடணும். நாள்தோறும் நமக்கான வாழ்வியலுக்கான ஒரு திருக்குறளை அந்த திருக்குறளோட முதல் அடியில் 4 சீர்கள், 2வது அடியில் 3 சீர்கள், ஒவ்வொரு சொல்லையும் கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள மூளையில் பதிவு பண்ணி மனனம் செய்து நம்ம சில சமயம் கொஞ்சம் தடுமாறும் போது நம்ம அதை நினைவில் கொண்டு அதை கடைபிடித்தோமானால் நம்மளோட வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். உண்மையே தான் அம்மா வந்து திருக்குறளில் வந்து திருவிழாவாக கொண்டாடுங்கன்னு சொன்னது நல்ல ஒரு சிந்தனைம்மா. புதிய ஒரு புதிய ஒரு சிந்தனை. அதை நாமளும் கடைபிடிப்போம். நல்ல ஒரு சிந்தனையை பதிவிட்ட புவனா அம்மா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். திருக்குறள் புவனா சகோதரிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருக்குறள் வந்து அவங்க பேர்லயே இருக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொரு வார்த்தையுமே திருக்குறள் ஒட்டி தான் இருக்கு. இன்னைக்கு நான் வாழ்வியல் இன்னைய இதுல நான் என்ன எடுத்துக்கிட்டது முக்கியமான விஷயம் ஒன்றும் நான் சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் வந்து வெளியில இருந்து எடுக்கிறத விட நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட திருக்குறள், நம்மளோட இதுல இருந்து எடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது. நம்ம என்னதான் தேடி வெளியில இருந்து ஒரு பெரிய இலக்கியத்திலேயோ அல்லது பெரிய ஒரு எழுத்தாளர்களோட இருந்து விளக்கம் கொடுத்தாலும் எளிமையா ஒரே வரியில நம்ம முதுமொழியிலையோ இல்ல திருக்குறள்லயோ எளிதா சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோ எளிதா குழந்தைங்கள்கிட்ட சொன்னா கூட அது அவ்வளோ எளிதா உள்வாங்கிக்கிறாங்க. அது அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. அதை வந்து எனக்கு நல்ல உள்வாங்குற அளவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். புவனா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்னது வந்து எல்லாமே கொஞ்சம் தீவிரமா நம்ம எடுத்துக்கலாம். திருக்குறளை வந்து திருவிழாவை நம்ம வீட்டு இல்லங்கள்ல கொண்டாட ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பயம் நம்மளுக்கு இருக்கும். என்னடா இது, நம்ம ஃபினான்ஷியல் எது வேணா இருக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா வாழ்க்கை அமையணும், இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து நீங்க திருக்குறளை திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சரிங்களா? ஸோ மறுபடியும் ஏன்னா அதை எவ்வளோ தடவை சொன்னாலும் அதை தித்திக்குது எனக்கு. பிரிட்டோ அண்ணா, கற்பகவல்லி மேம், அவங்களோட குழுவினருக்கும் இங்கு வந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
மிக்க நன்றி. நிறைய திருக்குறளையும், தமிழையும் கதைகள் மூலமாகவும் சரி, நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரீங்க. இங்கேயும் சிறப்பான கருத்துக்கள் இன்றைக்கு வான் சிறப்பை பத்தி பகிர்ந்துகிட்டதற்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. வெங்கட்ரமணன் அவர்கள், ட்ரூ மேம், எக்ஸலண்ட். பிரிட்டோ சார், எக்ஸலண்ட் கமாண்ட் ஆஃப் தமிழ் அண்ட் வாய்ஸ் இஸ் ரியலி ஸோ ஃபாண்ட் ஆஃப் டு ஹியர் அப்படின்னு போட்டிருக்காரு. யுவர் வாய்ஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் மேம். நல்லோரை காண்பதும் நன்றே. நீங்கள் தான் தமிழை பறைசாற்றுவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் சரவணன் கண்ணா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.